everyone, welcome back to my channel Advithanu's vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு டிஃபரண்டான vlog. இந்த செடி நீங்க எங்காவது பாத்திருக்கீங்களா? இது வந்து ஊர்ல சைடுல எல்லாம் வேலியில படர்ந்திருக்கும். இதோட பேர் வந்து வேலி பருத்திம்பாங்க, இல்லைன்னா பருத்தலாங்காயம்பாங்க. இது வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ள காய். இது என்ன மெடிசினல் வேல்யூனா, அதாவது லங்ஸ் ப்ராப்ளம், ப்ரீத்திங், வீசிங், அதாவது அஸ்தமா, இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் இது வந்து நல்ல சேஞ்ச் கொடுக்கும். இதுதான் அந்த காய், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த காய் பழுத்து வெடிச்சதுன்னா இந்த மாதிரி பஞ்சாட்டை வரும். அதனால தான் இது பேர் வேலிப்பருத்தி. இதை வந்து ரொம்பவும் சாப்பிடக்கூடாது. மெடிசன் நம்ம எவ்வளோ அளவோடு சாப்பிடுவோமோ அதே அளவுக்கு தான் சாப்பிடணும். இது கிட்டத்தட்ட 2 பேர் சாப்பிட்லாம். இதை 10 நாளுக்கு ஒருக்கா பொரியல் செஞ்சு சாப்பிட்டா நல்ல எஃபெக்ட் தெரியும். ஒரு 2-3 மந்த்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். இதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே இருக்க பஞ்சு எல்லாத்தையும் எடுத்துடணும். இதை சாப்பிடக்கூடாது. இதை மட்டும் நல்லா பொடியாக நறுக்கி பொரியல் பண்ணி சாப்பிடணும். இதுக்குள்ளே இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை கழுவி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இது எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, பருத்தலாங்காயை கழுவி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் 10 பல் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சருவி வச்சுருக்கு, அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். சர்க்கரையும் தேங்காயும் எதுக்கு போடுறோன்னா, இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதுக்காக போடுறோம். இப்போ இதுக்குள்ளே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, உள்ளே போட்டுடலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு, உள்ளே வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, உள்ளே படத்தலாங்காய் போட்டுடலாம். போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 பிஞ்ச், அப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை நல்லா ஒரு வதக்கியாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதுக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், துருவின தேங்காய். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்லேயே நல்லாயிருக்கும், அப்போ நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.